காஞ்சனமாலையால் வளர்க்கப்பட்ட மீனாட்சி அன்னை கல்வி கேள்வியிலும் மற்றும் போர்க்கலைகளிலும் சிறந்து விளங்கி தன்னிகரற்ற தனிப்பெரும் அரசியாக மதுரையை ஆண்டு வந்தாள். பருவ வயதடைந்த மீனாட்சிக்கு காஞ்சனமாலை திருமணம் செய்ய முயற்சிக்க அதை மறுத்து தன் திறனை உலகிற்கு எடுத்துக்காட்ட படைகளோடு திக்விஜயம் செய்ய புறப்பட்டார். அரசியின் திருவுளச் செய்தி அறிந்து அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் உடன் புறப்பட்டனர். சங்குகள் முழங்க தடாதகை தேரிலேறி புறப்பட்டாள். சுமதி என்னும் அமைச்சன் மற்றொரு தேரில் ஏறிச் சென்றான். பூலோகத்தில் உள்ள மன்னர்களெல்லாம் தடாதகை பிராட்டியிடம் மண்ணை கவ்வ இந்திரனை நோக்கி படையெடுத்து சென்று அவனோடு போரிட்டு அவனையும் வெற்றி கொண்டார். அடுத்து சிவபெருமான் இருக்கும் கைலையை நோக்கி சென்றார். சிவகணங்கள் எதிர்த்து தோற்று ஓடின. பிறையணிந்த சடையையும் பாம்பை கழுத்தில் அணிந்து புலித்தோல் உடுத்திய சிவபெருமானை கண்டதும் அச்சமயம் 3 முளைகளில் ஒன்று மறைந்தது. உடனே மீனாட்சி அன்னைக்கு உள்ளத்தில்